ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ. டெய்லி டாரோவில் இன்றைக்கி என்ன மெசேஜஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நியூ பிகினிங், ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட்ட போகிறாங்க. ஜாபில் இருக்கட்டும் அண்டு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஓகேவா? ஹை பிரிஸ்டஸ். ஸோ அது நீங்கள் ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்றத நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைடு பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ there will be a new opportunity for you today. ஸோ நீங்கள் ரிஸ்க்கு பற்றி யோசிக்காமல் யூ கேன் பிலீவ் யூனிவர்ஸ், ஓகேவா? யூனிவர்ஸை நம்பி அந்த செயலில் நீங்கள் இறங்கலாம். அதை உங்களுக்கு இன்ட்யூஷனே சொல்லும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு. ஃபார் சில சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும், சில சீக்ரெட்ஸ் வெளியே வரும். அது மூலமாக போயிட்டு இருக்கிற நிலமையில் ஒரு மாற்றம் வரும். அன்எக்ஸ்பெக்டட் ஒரு லக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ சில பேருக்கு உங்கள் பர்சன் ரொம்பவே விளையாட்டுத்தனமாக இருக்கலாம். அது உங்கள் இன்ட்யூஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓகே? ஸோ பி கேர்ஃபுல் வித் தட் பர்சன். அவங்க சில பேர் எப்படின்னா கமிட்மெண்ட் அப்படின்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஜஸ்ட்டு பழகிட்டு போயிட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ யூ நீட் டு ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். அந்த பர்சன் வேணுமா வேண்டாமா அப்படின்றது உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஓகே? ஸோ உங்கள் இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் முடிவு எடுக்கலாம், ஓகே? ஃபைன். பட் தே ஆர் நாட் மச் ஒஸ்ட், ஓகே? அதுக்காக ஒஸ்ட்டு கிடையாது. பேசுகிற விதத்தில் பேசி அவங்கள கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு வர முடியும். ஸோ அவங்க போக்கில் போய் நீங்கள் ஒரு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ சில மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய லவ் லைஃப்பில். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அகெயின் சக்ஸஸ் தான் பார்க்க முடியுது இன்றைக்கி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் இன்னும் சக்ஸஸ் பார்க்க முடியும், ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்களால், ரைட்? உங்களுக்கு வரப்போகிற அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்க போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியுது, ஓகே? எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ்? ஸோ இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது, ஓகே? ஸோ சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னாலும் அதுக்கான ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமையும், ரைட்? அண்ட் சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம், யா. ஏன்னா 3 of Wands லவ்வர்ஸ் பார்க்க முடியுது. சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம். மொத்தத்தில் எல்லாமே பாசிட்டிவ் தான் வேர்ல்டு, ஓகே? ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஃபேமிலியை ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகலாம். அண்டு நியூ ப்ரப்போசல் வரலாம், மேரேஜ் ப்ரப்போசல், okay? Someone is offering love, right? You don't worry about the past, okay? So
நீங்கள் செய்கிற வேலையை ஃபோக்கஸ்டாக பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு நியூ பிகினிங் வரும். வர்ற நியூ பிகினிங்கும் நீங்கள் வர்ற வாய்ப்புகளையும் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போதும் வெற்றி அமையும். ஸோ யூ வில் கெட் சக்ஸஸ் வென் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் இன் வாட் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ இங்கேயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியுது. எவ்ரிதிங் இஸ் குட் ஹியர். யூ நீட் டு ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். அதுதான் இங்கே மெயினு. எந்த ஒரு டெசிஷனும் நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்கலாம். மற்றவங்கள தான் கேட்டிங்கன்னா மேபி கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்கள கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்குள்ளே உங்கள் இன்ட்யூஷனே நீங்கள் நம்பலாம். வாட் இஸ் திஸ் ஃபுல் ப்ளீஸ்? ஹேங்மேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இதுவரையும் சில விஷயம் டிலே ஆகிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கலாம். ஓகே, ஃபேமிலிக்குள்ளே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சுற்றி இருக்கிறவங்க உங்களை ட்ரைன் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்களோட சண்டை போட்டிருக்கலாம் மேபி. ஓகே, பட் எனிஹவ் நீங்கள் டிலே ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. போட்ட எஃபர்ட்டுக்கான பலனை அது வருது அப்படின்றத பார்க்க முடியுது. இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்ஸ், ஓகே, யூ ஆர் கோயிங் டு கெட் இட் டுடே. 1 செகண்ட். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது ஒரு மெசேஜாக இருக்குது. டிலே ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். மற்றவங்க மேலே கோவப்பட வேண்டாம். ஓகேவா? அதை கேர் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நியூ பிகினிங் இஸ் ஆன் த வே. ஹை பிரிஸ்டர்ஸ், எஸ் அகைன். பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த பாஸ்ட். பழசை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லலாம். ஸோ வரும்போது உங்களுக்கான நியூ ஆஃபர் இருக்குது. ஓகே, யூனிவர்ஸும் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நியூ லவ் வர்றதுக்கான வாய்ப்பு பார்க்க முடியுது. அதர்வைஸ் உங்களுடைய பாஸ்ட் பர்சனே அப்பாலஜி கேட்பாங்களா மாட்டாங்களா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ கிவ் சம் பிரேக், ரைட்? ஸ்பேஸ் கொடுங்க. அண்ட் அவசரப்பட வேண்டாம். பொறுமை. Wheel of Fortune, 6 of Wands, Judgment, Hierophant. Okay. Fine. சக்ஸஸ் உங்களை நோக்கி வருது, ஜட்ஜ்மெண்ட் வருது, கமிட்மெண்ட் வருது. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சரியான ஒரு சக்ஸஸ் அமைகிறதுக்கான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ஓகேவா? ஒய் டு ஒரி அபவுட் த பாஸ்ட்? ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் யூனிவர்ஸ் காட்டக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும். அதுவும் சரியான டைமில் நடக்கும். நீங்கள் ஒரு ஹை பொசிஷனில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் சேரியட் ப்ளீஸ்? வாவ், சேரியட்டே நமக்கு கிடைக்குது. அண்ட் 3 of Wands அகெயின். இங்கே ஏற்கனவே 3 of Wands, right? You are waiting for your success. You please wait, right? கண்டிப்பாக it is on the way. ஓகே, உங்களை நோக்கி நீங்கள் நினைக்கிற பர்சன் வரலாம். நீங்கள் என்ன சக்ஸஸ் வேணும் நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. யூ ஆர் வெயிட்டிங் இல்லையா? ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுங்க. எடுக்கவா வேண்டாமானே யோசிச்சுட்டே இருக்கிறீங்களோ தெரியல. ஏன்னா ஃபுல் கார்டு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ யூ நீட் டு டேக் ஆக்ஷன் ஆல்சோ. And what about this 2 of Cups? Two of Cups.
Eight of Swords, Page of Wands, Death. இங்கே என்ன தெரியுதுன்னா, யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் த illusions, ரைட்? உங்களுக்குள்ளே ஒரு illusions வச்சுருக்கிறீங்க. மேபி சம் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். இது இப்படி தான், இது இவ்வளோ தான், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதை கட் பண்ணணும். நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வரணும். ஓகே. அண்ட் இங்கே என்ன பார்க்க முடியும்னா, நீங்கள் உங்களை நோக்கி வர்ற கம்யூனிகேஷன் சப்போஸ் எங்கேயாவது ஸ்டக்காக இருக்குது அப்படின்னா, அது லாக் ஆகிருக்குது அப்படின்னா அன்லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் தான் ஓப்பன் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது. நீங்களாக வாட் டு சே, சில கற்பனைகளை வளர்த்து வச்சுக்க வேண்டாம். ஓகே. அது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களை பற்றியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றியாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இது வரைக்கும் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டக் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே. ஸோ புட் அன் எண்ட் டு சம் illusions, ஐ சப்போஸ். What about this? Three of Wands, Devil, Two of Cups, Five of Pentacles. Two of Wands, Queen of Pentacles. You are expecting some communication நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், பிளான் பண்ணிகிட்டு இருக்கலாம், சில விஷயங்களை செயல்படுத்தலாமா வேண்டாமான்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபுல் பார்த்தோம். இங்கே டூ ஆஃப் வாண்ட்ஸ் பிளானிங்லே இருக்கிறீங்களா அப்படின்னா ஸ்டெப் எடுக்கிறத பற்றி யோசிங்க. ஓகே. இல்லை இன்னும் சில விஷயம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போது அது ஸ்பீடாக உங்களை நோக்கி வருது. அண்ட் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது ஃபினான்ஷியலாக பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஹை பொசிஷன், இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல கண்டிஷனை கொடுக்க போகுது. ஓகே. வாட் இஸ் திஸ் டெவில் அப்படின்னு பார்த்தோன்னா, த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ்க்கு டெவில். I feel you need to release this devil and five of pentacles so that you can receive this two of cups. அதாவது மேபி உங்களுடைய டவுட்ஸ் இல்லைன்னா உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸே உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம், சில டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தி இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இல்லை உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப ஒரு அடிக்ஷன் வச்சுக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ரொம்ப அப்சசிவாக இருக்கும்போது நிறைய லாஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த உங்களை சுற்றி இருந்த அந்த அன்வான்ட் உங்களை கஷ்டப்படுத்தின விஷயம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. உங்களுக்கான ஒரு நல்ல
இந்த 2 ஆஃப் கப்ஸ் என்னவாக இருக்கலாம்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ரிசல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது லவ்வாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களை தேடி வருது அப்படின்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக ரிப்பீட்டடாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, டெத்து, டெவிலு. ஸோ உங்களை கட்டி போட்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து முடிய போகுது. ஓகே, நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ரிசல்ட்டை தடை பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. டெத்து பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், உங்கள் சுச்சுவேஷனில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருத்தருடைய கைடன்ஸும் வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுடைய சக்ஸஸ்க்கு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரிசல்ட் வந்து கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஃபைன். மேபி சம் இமோஷ்னல் லாஸ் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சில டாக்ஸிக் சிச்சுவேஷன் ஒரு பீப்புள், இல்லை உங்கள் லவ் சிச்சுவேஷனை ஒரு டாக்ஸிக்கான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் கிடைக்கிது. நீங்கள் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றது தான் இங்கே பார்க்க முடியுது. ரைட், I want to give some guidance or one second. Okay, guidance பார்த்துடலாம். Knight of Cups, a lack of balance in a relationship. So ஸ்ட்ரென்த்து, சேரியட், ஜஸ்டிஸ். சில பேர் நியூ வெஹிக்கிள் வாங்கலாம், புது ஹோமுக்கு போகலாம். அண்ட் உங்களை நோக்கி வர விஷயத்த தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ தட் யூ வில் கெட் ஜஸ்டிஸ் ரைட் இன் யுவர் pathway. Stand up for what you believe. Try to see all sides of situation. You will win if your position is one of integrity. ஸோ எது உங்களை நோக்கி வருதோ அதை பற்றி டக்குன்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராமல் தைரியமாக வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி பாருங்கள். அதை ஃபோக்கஸ்டாக அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். அண்ட் சரியானதை மட்டும் நீங்கள் செய்யணும். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் சக்ஸஸ் பாதையில் போயிட்டே இருக்கும்போதும் நீங்கள் சரியானதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கிது. அண்ட் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏற்கனவே சேரியட் பார்த்தோம். சம்வாட் ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் உண்மையாக இருந்திருப்பீங்க, எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இருந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை நோக்கி வர்றதை பார்க்க முடியுது. ஸோ கைடன்ஸுன்னு பார்க்கும்போது நீங்கள் உண்மையாக இருங்க. என்ன விஷயமாக இருந்தாலும் சரி தைரியமாக இருங்க. அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஸோ எந்த ஒரு அப்டக்கிள்ஸையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்குது. ஓவர் கம் பண்ணுவீங்க. அதனால் யூ பி போல்டு, ரைட்? தட் மே பி கைடன்ஸ் ஃபார் யூ. Okay, I hope this may be helpful for you. And thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.